வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மனங்கள் மாறுது. பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படிம்பாங்க. உண்மைதாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை தான் அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்போம். இப்போ ஒரு தொழில் பார்க்குறவங்களுக்கு தொழிலை எப்படி மேம்படுத்தணுங்கிற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். படிக்கிற குழந்தைய பார்த்தா படிப்பில் முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். விளையாட்டு இது மாதிரி எதை சார்ந்து இருக்கோமோ அதை துறை சார்ந்தே இருந்தால் தான் நம்ம அதை சீக்கிரம் வெற்றி பயணத்தை தொடர முடியும். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே வெற்றி பயணம் நிறையா இருக்கும். இந்த கன்னிராசினாலே ஆசைகள் அதிகமுள்ள ராசி. அதுதான் உங்கள் ஆசை நிறைவேறுமா புரட்டாசியில் அப்படிங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த காலதேவன் வீட்டில் இது கன்னிராசி 6ஆம் இடத்தை குறிக்கும். 6ஆம் இடங்கிறது என்ன? கடன், எதிரி, சத்துரு. இந்த இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய யாரும் புதன் பகவான். தன்னுடைய சொந்த வீட்டிலையே அவரே உச்சம் பெறுறாரு, அவரை மூலத்திரியம் பெறுறாரு, அவரை ஆட்சியும் பெறுறாரு. இது மட்டும் ஒரு சிறப்பு. தன் வீட்டிலேயே தனக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. தான் வீட்டில் அதிகாரத்தோடு இருப்பாங்க எப்பயுமே. வெளியே வந்து அதிகாரம் எப்படி இருக்கும் ரெண்டாவது விஷயம். ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா, இவங்க அதிகார நோக்கில் இருக்கும்போது அதிகாரத்தையே யூஸ் பண்ணுவாங்க. அன்பாக வீட்டில் இருந்தாங்கன்னா அன்பவே யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் எந்த கொள்கையை எடுத்துக்கிறாங்களோ அன்றைக்கி அதுவாகவே அப்படியே இருப்பாங்க. அன்றைக்கி பூரா அப்படியே இருப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் உங்கள் ராசி. அப்போ வீட்டில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா அந்த நாள் பூரா உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனால் வீட்டில் சப்போஸ் சண்டை கண்டை போட்டிங்கன்னா உண்மையிலே பாருங்கள், நினச்சி பாருங்கள், கன்னிராசிக்காரங்க நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு சண்டை சச்சரவாகவே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் கன்னிராசிக்காரங்க வீட்டில் உள்ள ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கணவன்கிட்டையும் மனைவிட்டையும் சண்டை ஓடாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெளியிலும் சண்டை இல்லாத வாழ்க்கையாக அமையும். எப்படி சூச்சமை கொண்டு வந்துருக்கான் பாருங்கள் உங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு சூச்சமும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கலாங்கிறது ஒரு ஆலோசனை தாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்லிட்டாப்புல இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சரி இப்படி நடக்குது நம்ம இப்படி தெரிஞ்சால் அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே. இருந்து பாருங்களேன், என்ன கெட்டு போச்சு. உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி காலை எழுந்திரிச்சோம், என்ன வேலை பார்த்தோம், அம்மாட்ட சந்தோஷமாக இருந்தோம், அப்பாட்ட சந்தோஷமாக இருந்தோம், மனைவி மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக, அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே லைஃப் சந்தோஷமாகவே உங்களுக்கு இருக்கும். இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். யாருக்கு? கன்னியா ராசிக்காரங்கள் கொடுத்த வரப்பிரசாதம். அப்போ சந்தோஷமாக இருக்க நீங்கள் பழகிக்கிறணும். சரி, அதே போல் நீங்கள் யார் மேலே பற்று வச்சா அதிகம் பற்று வச்சிடுறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட வீக்னஸ். ஒரு பற்று வைக்கிறீங்கன்னா அளவு கடந்த பற்று வச்சு அந்த பற்றே உங்களுக்கு வினையாயிருது. பார்த்தீங்களா? யார் மேலே அன்பு வச்சிங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு பொய்மையாயிருது. அதே போல் அதிகமான வருமானம் நினச்சி பார்த்தீங்கன்னா வருமானம் பொய்மையாயிருது. அப்போ எதுலேயுமே நீங்கள் அதிக ஈடுபாடு இல்லாமல் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாகவே கிடைக்கும். ஏன்னா இது 6ஆம் இடம். கடன் பெருகிக்கிட்டே இருக்கும். நோய் பெருகிக்கிட்டே இருக்கும். எதிரி பெருகிக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, யாரையுமே வாழ்க்கையில் கடன் நீங்கள் வாங்கக்கூடாது, எதிரிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, நோயை வரவேற்கக்கூடாது. இந்த 3ஐயும் நீங்கள் வந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க் எடுக்காங்க. சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. சரியாயிடும், உண்மையும் சரியாயிடும். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களை வலுப்படுத்தத்தான் செய்யும் மொழிய அது குணப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட வைப்ரேஷனோட ராசி தான் கன்னிராசிக்காரங்க. அப்போ இந்த மாதத்துக்கு ஏன்னா இந்த தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ராசி எப்படி இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படி இருக்கும். அதுதான் அப்படி தான் மாதிரி. சரி, உங்கள் வீட்டில் யார் உட்காந்துருக்கான் பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட கேது உட்காந்துருக்கிறாரு.
உள்ள வட்டச்சம்பரம் போட்டு உட்காந்துருக்காரு. கேது எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆன்மீகம், ஞானம் எதுக்கும் விட்டு கொடு, எது வந்தாலும் சரிதான். அதை சொல்லுவாங்கள்ல, வந்தாலும் சந்தோஷம், வராட்டி சந்தோஷம். எந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் போவாங்க. எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கேது உங்கள் வீட்டில் இருக்கார். நீங்கள் பார்த்தா எல்லாத்தையும் பற்று இருக்க ஆளுங்க, அவர் பற்றில் ஆள்கிட்ட சினைது வந்து அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் அவர் சமாளிக்கணும்ல. அப்போ என்ன செய்யணும், இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் ஒரு பாடம் எடுத்துக்கிறணும். ரொம்ப கிடையாது, 1.5 வருஷம் தான். இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னா எத்தனை வருஷம் படிப்போம்? 1ஆம் கிளாஸ், 1 கிளாஸ் தான் 2ஆம் கிளாஸ், 1 வருஷம் தான் படிப்போம், மாறிடுவோம். அப்புறம் 5, அப்புறம் 8, அப்புறம் 10, அப்புறம் 12 இப்படி மாறிட்டே போவோம். அப்போ அந்தந்த காலங்களில் உங்களுடைய மாதங்களை அந்தந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஆசை நிறைவேறும் மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதுதான் சூட்சுமம். இப்போ கேது உட்கார்ந்துருக்காரு. இப்போ கன்னிராசி என்ன செய்யணும், எதுலேயுமே ஆசைப்படக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறுங்க. ஏன்னா எதுவுமே நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ், நெகட்டிவ். ஒரு கிரகம் ஒரு ஏன்னா ஏன் எப்படி சொல்கிறோம்னா, கேது ராகு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீடை ஆக்கிரமிச்சிருவாங்க நமக்கு. இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம், என்ன சொல்லுவோம், என் வீடு தான் சொல்லுவோம். வாடகைக்கு தான் நம்ம இருப்போம். ஆனால் என்ன சொல்லுவோம், என் வீடு தான், என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொந்த வீட்டில் இருக்க மாதிரியே நம்ம தன்னை அர்ப்பணிச்சிருவோம். அப்போ ராகு என்ன செய்வார், அந்த கன்னி வீடு என் வீடு தான் அப்படிம்பார். அப்போ அங்கே முதலாளியாக இருந்தாலும் என் வீடு தான் ஏன் அப்படிம்பாரு. வாடகை கொடுத்தா நம்மளே இப்படி பேசுவான், எதுக்குள்ளே வர நீயே, வாடகை கொடுத்தேன் வெளியில் இல்லையா அப்படிமோ. யார், ஹவுஸ் ஓனரே சொல்லுவான். ஏன் வாடகை கொடுக்காமா, அவன் இப்போ கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் வீடை கட்டியிருப்பான். நம்ம 10,000 வாடகை கொடுத்துக்கிட்டு அவன் வெளியே இன்னும் வாடகைட்டு போவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கேது உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்யணும், எதையுமே பற்று இருந்தால் உங்களுக்கு எல்லாமே பற்றோடையே கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாக கிடைக்கும். ஏற்கனவே கேது உங்களுக்கு நண்பன் தான், உங்களை கெடுக்க மாட்டார். உங்களை அப்படி விளையாண்டு அப்படி கொடுப்பார். இதெல்லாம் கேதோட வேலை தாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கேது உங்களுக்கு நன்மை செய்ய போனால் அர்த்தம். கன்னியா ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க, ஆடியோ கேட்க போகிறீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க யோகம் ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஆசை நிறைவேறணும்னா இந்த மாதிரி ஆசைகளை துறந்தால் ஆசைகள் கிடைக்கும், ஆசைகளை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ராசியாக இந்த கன்னி ராசி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் கூட யார் இருக்காருன்னா, கூட அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். சூரியனும் சுக்கிரன் இருந்தால் கேதோட வலிமையாகுமா, சுக்கிரனுக்கு வலிமையாகுமா, சூரியன் வலிமையாகும்னா கேதுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. எப்பயுமே கேது எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்த அப்படியே ஆக்டிவ் பண்ணிடுவார், தன் வசப்படுத்திடுவார். ஒருவான சோத்துக்கு ஒரு பருக்க பதம் மாதிரி விஷங்கொண்ட கேது ஒரு அமிதமான இடத்துல ஒரு சொட்டு பட்டால் என்ன ஆகும், அந்த இடமே பாலைவனமாகிடும். அப்போ இந்த இடத்துல சூரியனால் ஒன்றும் பண்ண முடியாது, சுக்கரனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தர் தான் 2 பேருக்கும் அப்படியே டம்பட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே கூட இருந்தே சரி பண்ணிக்கிறணும். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நடிக்க பழகி கொள்ள வேண்டும். பச்சோன்னு சொல்லுவாங்க தெரியும், அதுதான் நீங்கள். சும்மா உண்மையாக இருக்கணும்னா அது வந்து சும்மா அது உங்களையும் புண்ணாக்கிறோம், மற்றவனையும் புண்ணாக்கி விட்டுரும். எந்தெந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அனுபவமான மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. சரி, உங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. அப்போ மனைவி, 7ஆங்கிறது யாருன்னா மனைவி, நல்ல போகம். அப்போ போகத்துக்கும் ராகுவுடைய கேதுக்கும் பார்வை இருந்தால் என்னன்னா, ஒன்றை இழந்து ஒன்றை பெறுறது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க, அவங்க எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களால் உங்களுக்கு லாபம் தான் அப்படி நட்டம் கிடையாது. ஏன்னா ராகுவும் கேதுவும் நண்பர்கள் ஒரு பக்கம், 2வது புதனும் நண்பர்கள் தான். ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் இருந்து கொண்டே இருக்கும். கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகிற வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் குறையும், அப்புறம் இந்த பின் வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலப்பு கடந்த இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையாகவே இந்த கன்னி ராசிக்காரர். ஏன்னா உபயராசி, இது வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாத ராசி. முழுமையாக அன்பை அனுஷ்டிங்களா,
முழுமையாக இன்னொரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன்னு அர்த்தம். முழுமையாக கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்களா, இன்னும் இன்பத்தை அனுபவிக்க போகிறேன்னு அர்த்தம். இப்படி கலந்து 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 வாழ்க்கையில் மாறிக்கொண்டே வரக்கூடியவன் தான் இந்த கன்னியா ராசிக்காரங்க. சரி, அதே போல் இந்த ராசியிலேருந்து 9ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசியிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப சிறப்புங்க. அப்போ எப்படின்னா இந்த நேரத்தில் குரு உங்கள் வீட்டில் உட்காந்து, அதுலேருந்து 9ஆம் இடம் உங்கள் வீட்டில் வந்து கேது உட்காந்து, அதுலேருந்து 9ஆம் குரு இருக்கனால ஞானக்காரகன். அப்போ என்ன செய்யணும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழியில் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்கிறேன், புரட்டாசி மாதம் ஆன்மீக மாதம்தான். இந்த மாதம் கல்யாணம் கிடையாது, ஒரு புதுமனை பூவில் கிடையாது, ஒரு புது சொந்த வீடு வாங்குறது கிடையாது. எல்லாமே பார்த்துக்குங்க, கோயில் வழிபாடு மட்டும்தான். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி உணவு முறைகள், உடை முறைகள், பழக்க வழக்க முறைகள் ஒரு நெறிப்படுத்திட்டிங்கன்னா இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, இந்த பிறவியிலேயே மிகப்பெரிய புண்ணியமான பிறவியை பெற்று எடுத்து ஜெயிச்சிடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப போகலாம். அப்போ பாக்கியஸ்தானில் குரு உட்கார்ந்தேன்னா குரு வழிபாடு சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மாறுபட்ட தெய்வங்கள், நரசிம்மர் வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, வராகி அம்மா சொல்கிறோம்ல அவங்கள வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் அற்புதமான பலனை கொடுக்கும். முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மலையில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ண பண்ண மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டம் உங்கள் பனி போல் விலகிவிடும். அதில் மாற்றங்கிறது கிடையாது. இப்படி நீங்கள் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்து விட்டது. சரி, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இருக்காரு. இந்த தொழில் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ஏமாற்ற, அதாவது என்ன சொல்கிறேன், யாரையுமே ஏமாத்துறதை விட ஏமாந்துடாதீங்க. இந்த காலம் அப்படி இருக்குது. ஏமாறுறது ரெண்டாவது, நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா ஏமாந்தா நீங்கள் மட்டும் ஏமாற, உங்களை வச்சு உங்கள் குடும்பம் ஏமாந்துடுது, உங்களை வச்சு நண்பர் ஏமாந்துடுறாங்க, உங்களை வச்சு உங்கள் சுற்றத்தை ஏமாந்துடும். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க தயவுசெய்து நீங்கள் ஏமாந்திராதீர்கள். தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி, அது ரொம்ப அதாவது பணம் தான் உங்களுக்கு மூலதனம். ஏன்னா கடன் உள்ள வீடு வந்து கடன் மட்டும் கொடுத்தீங்கன்னா மீளவே முடியாது. அப்படிப்பட்ட ராசியாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூழோ கஞ்சியோ சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டுங்க. சின்ன வீடு தான் செலும்பாக இருக்கணும்பாங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழ. இது வரைக்கும் வாழ்ந்தது போதும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 பெருமைக்காகவே பீத்திக்கிட்டே இருந்து கடைசியில் எல்லாம் நம்மளை தூக்கி உரம் போட்டாங்க. இனிமேலாவது நம்ம சுதாரித்து உங்களுக்காக வாழுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்க. உங்கள் குடும்பம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. தொழில் பண்ணுறவங்களை விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு உண்டான சன்மானம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். எதிரியே நண்பனாவான், உங்களுக்கு நண்பன் எதிரியாவான். பார்த்தீங்களா, எதிரி நண்பனாவான், நண்பன் எதிரியாவான். அப்படிப்பட்ட ராசி உங்கள் ராசி. சரி, உங்கள் ராசியிலிருந்து இவருக்கும் வந்து மாதக்கோள். பொதுவாகவே இந்த சூரியன் புதன் சுக்கிரன் மாதக்கோள்னால் ஒவ்வொரு மாதம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாறி மாறி வரும்போது இந்த இப்போ உங்கள் 12ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுவார். இப்படி மாறி மாறி வருவார். புதன் சுக்கிரன் சூரியன் இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து இருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க, இல்லை ஒரு வீடு முன்ன இருப்பாங்க. இப்படி இருந்து கொண்டே வருவார் வழி. அதனால் சொந்த பந்தங்களும் நண்பரும் தொடர்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒட்டியும் போகக்கூடாது, விலையும் உயர முடியாது. அப்படி தொட்டு தொட்டு வரத்தான் செய்யும். அதனால் புரட்டாசி மாதத்தில் நல்ல வழிபாடு பண்ணுங்கள், நல்ல உணவுகளை நல்லா சாப்பிடுங்க, பிளான் பண்ணி வாழ்க்கை நடத்துங்க. ஆசைப்படுங்க, வேணான்னு சொல்ல. அந்த ஆசை எதை படுத்தணுங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஆசைங்கிறது எல்லாம் ஆசை தாங்க. வேலை பார்க்குறது ஆசை தான், சம்பாத்தியம் பண்ணுறது ஆசை தான், புண்ணியம் பண்ணுறது ஆசை தான். அப்போ எல்லாமே ஆசைனா உங்களுக்கு இது என்ன தேவை அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்தவது கெட்டு போவதில்லை. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அப்படியும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. தனக்கு போதும் தானம் சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் நல்லா இருந்ததே உங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ உங்களை செம்மப்படுத்திக்கங்க. உங்களுடைய மனைவி, அம்மா, உடன் பிறந்த சகோதரர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு உபயமாக தான் இருப்பீங்களுடைய, ஓத்திர இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உபய லக்கணம், உபய ராசி.
எல்லாருக்கும் உபயோகமாக இருந்து 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 நமக்கு உபயோகம்லாம் போச்சு ஐயா. வருதா? இப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? கவலைப்படாதீங்க, உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த கேது பகவான் உணர்த்துறாரு. ஏன்டா இப்படி இருக்க நீ, நானும் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்க, உன் வீட்டில் வந்திருக்கேன் சொல்கிற கேள்னு உட்காந்துருக்காரு. இப்போ தெரியுது உங்களுக்கு, ஆஹா இத்தனை தப்பில் பண்ணிட்டோம் நம்ம. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து நமக்கு வர்றாருன்னா, இப்போ அட்டமச்சனி ஜென்ம குருன்னு சொல்லலாம், இதெல்லாம் உண்மையிலே தவறு கிடையாதுங்க. நம்மளுடைய தவறை திருத்தி கொள்வதற்கு அவங்க எடுத்து கொடுக்க வர்றாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கப்பா அவங்க சரியில்லாத அளப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த கிரகங்கள் நமக்கு வேலை செய்யுது. அதனால் கிரகத்து மேலே எந்த வித நம்ம பழி சொல்லக்கூடாது. கர்ம பலனை கொடுக்கறது வந்து அவங்க கட்டாயம் கொடுத்தோம். ஏன்னா இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்ல, யார் நண்பன் யார் துரோகிங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதை தெளிய காமிக்கிறது தான் நமக்கு கிரகங்கள். இறைவன் நேரடியாக கொடுக்காம ஏன் நவகிரகம் கொடுத்தாரு? நவகிரகம்லாம் போய் அவங்க போய் நீங்கள் பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கப்பா. ஹெட் மாஸ்டர் எல்லாத்துக்குமே இப்போ பாடம் நடத்த முடியுமா? மேற்பார்வை ஒன்றுவார், அங்கங்கே டீச்சர் போட்டு பாடம் நடத்துவாங்க. அது மாதிரி இறைவன் ஹெட் மாஸ்டர் இருந்து எல்லா கிரகங்களையும் போய் நடத்துங்க அப்படிங்காரு. அதுக்காக நவகிரகங்களையும் வணங்கணும். வணங்குறது வேறு, வழிபாடுங்கிறது வேறு. இவங்களை வணங்கணும், சுவாமியை வழிபாடணும். அப்போ ரெண்டையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான அனுபவங்களும் அதுக்குண்டான அனுகிரகமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். கன்னிராசிக்காரிகள் கவலை வேண்டாம், உங்கள் வாழ்க்கை உங்களுடைய லட்சியத்திலையும் உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, புரட்டாசி மாத பலன் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.